அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெவிட்டில் ஸ்டேர்கேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் இருக்குது, காங்கிரீட் ஸ்டேர்கேஸ் இருக்குது, ப்ரீகாஸ்டாக பண்ண ஸ்டேர்கேஸ் இருக்குது, லேடர் ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. இதிலே மல்டிபிள் ஷேப் ஸ்டேர்கேஸும் இருக்குது. எல் ஷேப் ஸ்டேர்கேஸ் இருக்குது, யூ ஷேப் ஸ்டேர்கேஸ் இருக்குது, லீனியர் ஸ்டேர்கேஸ் இருக்குது. சரிங்களா? இதை மாதிரி பல ஸ்டேர்கேஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, லீனியர் ஸ்டேர்கேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரிவிட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு எலவேஷன் வியூ போகிறேன். என்னோடய லெவல்ஸை நான் செட் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி 2 லெவல் செட் பண்ணியிருக்கேன், சைட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு. ஸோ இதில் நான் சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரீநேம் பண்ணுறேன், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே கொடுக்குறேன், எஸ் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த லெவல்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன். ஸோ இனிமேல் தான் நான் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ லீனியர் ஸ்டேர்கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்பையும் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லீனியர் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டேர் டூலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸ்டேர் டூல் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆர்கிடெக்சர் டேப் போடணும். இதில் ஸ்டேர் அப்படின்னு இருக்கா, இது சர்க்குலேஷன் பேனலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஸ்டேர் டூல் கிளிக் பண்ணணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஆர்கிடெக்சர் டேப், சர்க்குலேஷன் பேனல், ஸ்டேர் டூல். ஓகேங்களா? இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான ஸ்டேரை இனிமேல் செட் பண்ணிக்கிட்டு ட்ரா பண்ணால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ராப்பர்ட்டிஸில் டைப் செலக்டர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அசம்பிள் ஸ்டேர் இருக்கா, இதில் ஸ்டேர் 1 இருக்கா, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய 2 லெவல்ஸுமே செட் பண்ணுறேன். நம்ம இப்போ 2 லெவல் தான் நம்ம ப்ராஜெக்டில் இருக்குது. அதனால தான் நமக்கு 2 லெவல் வருது. இது இன்னும் நியூமரஸ் லெவல்ஸ் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது, தேர்ட் ஃப்ளோர் இருக்குதுன்னா அதோட லெவல்ஸும் டிஸ்பிளே ஆகும். நம்ம தேவையான லெவல்ஸை செட் பண்ணிக்கிட்டு எடிட் டைப் போயிட்டு இந்த எடிட் டைப்பில் தேவையான டைமென்ஷன்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு, ஸோ நான் இதில் 6 inches அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பை டிஃபால்ட்டாக ஆல்ரெடி இருக்குது, நமக்கு தேவைப்படும் போது கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்தா தான் ப்ராப்பராக க்ரியேட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதில் டூப்ளிகேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன். பண்ணிக்கிட்டு இதை ஃப்ளோட்டிங் ஸ்டேர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ளோட்டிங் ஸ்டேர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த சப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்ட்ரிஞ்சர் க்ளோஸ்டு நன் கொடுக்குறேன். இதையும் நன் கொடுத்துக்கிறேன். ரன் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டூப்ளிகேட் பண்ணி ஒன்லி த்ரெட் ஃப்ளோட்டிங் ஸ்டேர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரைசர் டிக் இருக்கு பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணுறேன். த்ரெட்டை டிக் பண்ணியிருக்கேன். இதோட திக்னஸ் கொடுக்குறேன், 2 inch அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, த்ரெட்டு மெட்டீரியல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒரு த்ரெட்டு மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த செருலியன் மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறேன், சாலிட் மெட்டீரியல். ஓகே கொடுக்குறேன், அப்ளை கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன், அப்ளை கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த லொக்கேஷன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை லெஃப்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சென்டர் வேணும்னா சென்டர், ரைட் வேணும்னா ரைட், லெஃப்ட் வேணும் லெஃப்ட். ஓகேங்களா? எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ரன் வித் இருக்குது பார்த்தீங்களா, இதை 3 feet அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெயிலிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இதை நன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ட்ராப் பண்ணுறேன். இதுலேருந்து இது வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணிக்கிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ 3Dயில் காமிக்கிறேன். ஸோ 3Dயில் காமிக்கிறேன். ஸோ இதில் செக்ஷன் பாக்ஸ் டிசேபிள் பண்ணுறேன். பாருங்கள், ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ்னால் எந்த சப்போர்ட் எதுவுமே இருக்காது.
வால் தான் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ் மாதிரி அடுத்து சென்டரில் சப்போர்ட் வர மாதிரி நான் ஒரு ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேம் ஆர்கிடெக்சர் டேப், ஸ்டேர் டூல் கிளிக் பண்ணணும், எடிட் டைப் போகணும், டூப்ளிகேட் பண்ணணும், ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வித் மிட் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். மிட் சப்போர்ட் வந்து எனேபிள் பண்ணுறேன். இதை வந்து கிளிக் பண்ணுறேன், சப்போர்ட் டைப். இதில் என்ன பண்ணுறேன்னா, இதை டூப்ளிகேட் பண்ணுறேன், 100 mm அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் வித்து வந்து 4 inch அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து 6 inch அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்ளை கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன், அப்ளை, ஓகே. ஸோ இது கொடுக்க முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, இந்த ரன் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இதே நான் சேஞ்ச் பண்ணுறேன். ரன் டைப் வந்து என்ன பண்ணுறேன்னா, டூப்ளிகேட் பண்ணி ஒன்லி த்ரெட் ஃப்ளோட்டிங் ஸ்டார் வித் ப்ரௌனிஷ் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ப்ரௌன் மெட்டீரியல் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இதில் டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் ப்ரௌசர் வந்துட்டு நான் எந்த சாலிட் மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறேன், மெரூன் செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன், சேம் ஓகே கொடுக்குறேன், அப்ளை கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ நான் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா. ட்ராப் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ 3Dயில் காமிக்கிறேன், தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நான் மெட்டீரியல் அப்ளை பண்ணி சென்டரில் ஒரு சப்போர்ட் வர மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதே மெட்டீரியலில் எனக்கு வந்து இன்னொரு மிட் சப்போர்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த மிட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்லாண்டிங்காக அப்படியே ஒரு ஸ்லோப் மாதிரி போகுதுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கேரேஜ் மாதிரி வரும். ஓகேங்களா. அது எப்படின்னு பார்க்கலாம். சேம் கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன், ஸ்டேர் டூல் கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி எடிட் டைப் போகிறேன், டூப்ளிகேட் போகிறேன், மிட் சப்போர்ட் டைப் 2 கொடுக்குறேன், டைப் 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த மிட் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா 100 mm, இதை கிளிக் பண்ணிவிட்டு 100 mm கேரேஜ் டைப் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல 1 feet அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே அப்ளை கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரன்னில் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் கிளாஸ் த்ரெட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் கிளாஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஒரு ப்ளூயிஷ் செலக்ட் பண்ணுறேன். அப்ளை ஓகே, அப்ளை ஓகே, ஓகே ட்ராப் பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன், 3Dயில் காமிக்கிறேன். தெரியுதுங்களா. ஸோ அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மிட் சப்போர்ட் வந்து நமக்கு கேரேஜ் மாதிரி வரும், கேரேஜ் மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரியே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லீனியராக ஸ்லோப்பாக இருக்கும். இதில் வந்து டவுன் ஆகி ரைஸ் ஆகி வர மாதிரி நமக்கு வரும். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் லீனியர் ஸ்டேர்கேஸ் வந்து நமக்கு வந்து 2 சைடும் சப்போர்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம். சரிங்களா. சேம் ஸ்டேர் டூல் போகணும், இதில் வந்து எடிட் டைப் போகணும், டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வித் சைடு சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சைடு சப்போர்ட் அப்படின்னு ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரன் டைப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, இதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சைடு சப்போர்ட் வித் த்ரெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். த்ரெட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு த்ரெட் மெட்டீரியல் கிளிக் பண்ணிக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டார்க் வுட் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுக்கலாம், அப்ளை ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த விண்டோவில் சப்போர்ட்ஸில் நம்ம மிட் சப்போர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சப்போர்ட் வந்து ஸ்ட்ரிஞ்சர் அப்படின்னு கொடுத்துக்கலாம்.
ரைட் சப்போர்ட் வந்து ஸ்ட்ரிஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ட்ராப் பண்ணியாச்சு, ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் வுட்டு வச்சு த்ரெட் வருது, ரெண்டு சைடுமே ஸ்ட்ரிஞ்சர் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் லீனியர் ஸ்டேர்கேஸ். ஓகேங்களா? சென்டர்லேயும் நமக்கு சப்போர்ட் வேணும்னா அது கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் ஸ்டேர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆகி போயிட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு வித் 3 சப்போர்ட்னு கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு மிட் சப்போர்ட் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே ஓகே ட்ராப் பண்ணலாம். ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். 3D போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்லேயும் ஒரு சப்போர்ட் இருக்கும், ரெண்டு சைடுமே ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் ஸ்டேர்கேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் மறுபடியும். ஸோ இப்போ வந்து த்ரெட்டு வந்து ஸ்டேரோட த்ரெட்டில் வந்து நமக்கு வந்து ரைலிங் வந்து வர மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் எடிட் ஆகி போகிறேன். நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வித் த்ரெட் ரைலிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ரன் போயிட்டு இதை வந்து வேறு மாதிரி ஏதாவது மெட்டீரியல் கொடுக்கலாம். கிரானைட் மெட்டீரியல் தான் கிரானைட் மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். கிரானைட் மெட்டீரியல் த்ரெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் நேம். ஓகே கொடுக்குறேன். த்ரெட் மெட்டீரியல் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கிரானைட் செட் பண்ணுறேன். ஸோ இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிரானைட் மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது, ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுக்கலாம், அப்ளை கொடுக்கலாம், ஓகே கொடுக்கலாம், ஓகே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரைலிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரைலிங் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து த்ரெட்டில் இருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுக்குறேன், ட்ராப் பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ 3D போகிறேன். தெரியுதுங்களா? அதாவது கிரானைட் மெட்டீரியல் வித் ரைலிங் அந்த த்ரெட், ரைலிங் வந்து த்ரெட்டில் இருக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இதுதான் ஸ்டேர்கேஸ் வித் ரைலிங் அந்த த்ரெட். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சரில் ரைலிங் கிரியேட் பண்ணுறது. சேம் ஸ்டேர் டூல் போகணும், எடிட் ஆகி போகணும், டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ நான் டூப்ளிகேட் இருந்தால பண்ணுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும், அதனால பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் ஸ்ட்ரிங் ரைலிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். இந்த டைம் வந்து ரைலிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிஞ்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டைம் நான் வேறு ஒரு ரைலிங் டைப் செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். சரிங்களா? மறுபடியும் ட்ராப் பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3Dயில் ஓகே இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம இதை க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஸோ அதையும் கொடுத்துடலாம். ரைட் சப்போர்ட், லெஃப்ட் சப்போர்ட் அதையும் கொடுத்துட்டு அப்ளை ஓகே. அந்த டைம் வந்து ரைலிங் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தா போதும். தெரியுதுங்களா? அதாவது இந்த ரைலிங் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் லீனியர் ஸ்டேர்கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தும் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஸோ அதையும் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லீனியர் ஸ்டேர்கேஸில் ரைசரும் வரணும், த்ரெட்டும் வரணும், அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேர்கேஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டேர்கேஸ் போகணும், அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஆகி போயிட்டு டூப்ளிகேட் பண்ணுறேன். ரைசர் வித் த்ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த ரன் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். த்ரெட் வித் ரைசர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு தேவையான கன்வீனியன்ட் நேமை கொடுத்தா போதும். ஓகே கொடுக்குறேன். இந்த ரைசரும் டிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த த்ரெட் மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணுறேன்.
ஸோ இதை வந்து ஒரு வுட்டு மெட்டீரியல் ஏதாவது கொடுத்துக்கலாம், இந்த ப்ரௌன் அந்த மாதிரி வுட்டை கொடுத்துக்கலாம். ஓகே, ரைசர் மெட்டீரியலும் சேம் ப்ரௌனை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். அப்ளை, ஓகே, அப்ளை, ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா ட்ராப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ ட்ராப் பண்ண முன்னாடி இதில் என்ன பண்ணலான்னா நான் வந்து இந்த சப்போர்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? டிக் பண்ணுறேன், ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த ஃபினிஷ் கொடுக்க முன்னாடி ரைலிங் போயிட்டு இந்த ரைலிங்கை நன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபினிஷ். ஸோ இப்போ 3Dயில் காமிக்கிறேன், தெரியுதுங்களா? ஸோ அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரெட்டு மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைசர் இருக்கும், த்ரெட் இருக்கும், ரைசர் இருக்கும், அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். நான் இதை செலக்ட் பண்ணுறேன், இந்த ஸ்டேர்கேஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஸ்டேப் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, எக்ஸ்டெண்ட் பிலோ ரைசர், பிகின் வித் ரைசர், எண்ட் வித் ரைசர். இதை கொடுக்கும்போது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். பிகின் வித் ரைசர் அப்படின்னா இதை நான் கொடுத்த உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து த்ரெட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் ஒரு வாட்டி கூட காமிக்கிறேன். செலக்ட் பண்ணுறேன், பிகின் வித் ரைசர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ரைசர் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இதே இது நம்ம இதை டிசேபிள் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து த்ரெட் இப்போ. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முடிகிறது பார்த்தீங்கன்னா ரைசரில் முடியுதா. ஸோ இது வந்து த்ரெட்டில் முடியணும் அப்படின்னா இந்த எண்ட் வித் ரைசரை வந்து டிசேபிள் பண்ணால் போதும், இந்த மாதிரி டிசேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இது எல்லா ஸ்டேர்கேஸுக்குமே அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரியும் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னொரு டைப் ஸ்டேர்கேஸ் இருக்குது. அதாவது நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஸ்டேர்கேஸ். அதாவது கீழே வந்து ராஃப்ட் இருக்கும், ராஃப்ட்டுக்கு மேலே ஸ்டேர்கேஸ் இருக்கும். அது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் ஸ்டேர் டூல் போகணும், கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன். இந்த வாட்டி அசம்பிள் ஸ்டேர்கேஸ் அதை செலக்ட் பண்ணுறது பதிலாக நான் கேஸ்ட் இன் பிளேஸ் ஸ்டேர்கேஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் சேம் கிரவுண்ட் ஃப்ளோர் செலக்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட் ஃப்ளோர் செலக்ட் பண்ணுறேன், எடிட் டைப் போகிறேன். ஸோ இதில் நான் செட் பண்ணுறேன், என்னோட டெப்த்து, திக்னஸ், வித் எல்லாமே செட் பண்ணுறேன். ரைசர் ஹைட் வந்து 6 inches கொடுத்துக்கிறேன். த்ரெட் வந்து 10 inch கொடுத்துக்கிறேன். ரைசர் டெப்த் வந்து 3 feet கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மோனோலித்திக் ரன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்மூத் மோனோலித்திக் ரன், ஸ்மூத் லேண்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து 6 inch கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட மெட்டீரியல் வேணுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காங்கிரீட் எதாவது கொடுத்துக்கலாம். நம்மகிட்ட ஒரு ஃபவுண்டேஷன் காங்கிரீட் இருக்குது, இந்த மெட்டீரியலே இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நான் இதில் வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு ரைலிங்கை வந்து நான் கொடுத்துட்டு ட்ராப் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஃபினிஷ் கொடுக்கலாம். ஸோ இப்போ த்ரெட்டில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ அதாவது இது எப்படின்னா ஜஸ்ட் த்ரெட் அண்ட் ரைசர் மட்டும் க்ரியேட் ஆகும். இது வந்து இந்த லேண்டிங்கோடு நமக்கு வரும், இந்த ராஃப்டோட இந்த ஸ்ட்ரக்சரல் டெப்த்தோட நமக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி திக்னஸாக வரும். ஸோ இதுக்கு மேலே தான் த்ரெட் எல்லாமே க்ரியேட் ஆகும். ஸோ அதை எப்படின்னு பார்த்துக்கலாம். செலக்ட் பண்ணுறேன், எடிட் டைப் போகிறேன், ரன்னை கிளிக் பண்ணுறேன். இதில் த்ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு 2 inch அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்ளை கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரானைட். செலக்ட், ஓகே ஓகே, அப்ளை, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து ஃபவுண்டேஷன் இருக்குது, அதாவது காங்கிரீட் மெட்டீரியல், மேலே வந்து த்ரெட் இருக்குது, அது கிரானைட் மெட்டீரியல் செஞ்சது. இந்த மாதிரியும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லீனியர் டைப்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இந்த லீனியர் ஸ்டேர்கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியலாக வந்து ஒரு ப்ராஜெக்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அது கூட நம்ம பார்க்கலாம். அது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃப்யூச்சர் கிளாஸில் வந்து நான் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச்.